நீ அருள் புரிவாய் வேட சுவாமி ஐயா புத்தேரிக்கு அருள் புரிவாய் செவ்வையில பிறந்த பிள்ளை பிள்ளை தவகருப்பா வளர்த்த மகன் பிள்ளை தவகருப்பா பிள்ளை திருமிக்கு நீ அருள்வாய் அடியாளுக்கு அருள் புரிவாய் பாடறியேன் படிப்பறியே காட்டில் உள்ள வகையறிய பாடகி சுதாவும் காட்டில் உள்ள வகையறிய பாடறியா நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறியேன் எழுத்தறியேன் உள்ள வகையறியா நாளை எழுத வைத்தார் என் குரு அறியாத நாளை செய்தார் என் குரு மறப்பதில்லை மறந்தாலோ மறப்பதில்லை மறப்பதில்லை சொப்பனத்து மறப்பதில்லை எனக்கு கற்றுதந்த வாத்தியாரை அண்ணாவி குருவரை தென்னிந்திய தேசமெல்லாம் தென்காசி மாவட்டத்தில் சீமை எங்கும் எழுகடல் செந்தாளை பூச்சொரி சீவநல்லூர் நகரில் வாழும் வில்லிசை கவிகளை நிறுத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் கியாதி பெற்ற மண்டலங்கள் புகழ்படைத்த மாட சுவாமி அண்ணாவி குருவரை சுந்தரங்கள் பூச்சொரி சுந்தர பாண்டியபுரம் தனில் ஜோதிமணி கவிகள் உலகம் கியாதி பெற்று உலகம் சொக்கலிங்க அண்ணாவி குருவர் சாதிமல்லி பூச்சொரி தடையப்பாபுரம் நகரில் சமுத்திரமும் கியாதி பெற்ற சண்முகோணார்
கியாதி பெற்று கண்போலி மாநகரில் வாழும் வெள்ளிசை கவிகளை விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் கியாதி பெற்று மண்டலங்கள் புகழ் படைத்த மாரியம்மா அடிபணிந்து நமஸ்கரித்து முக்கால் வித்தை கற்றவர்க்கு முன்னால் வந்து நமஸ்கரிப்பு முழு வித்தை கற்றவர்க்கு மூத்ததலை பிள்ளையாவே வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் இருக்கும் சபையோர்க்கெல்லாம் கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்து சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவாணர்கள் உங்கள் பிள்ளை சூதாவூர் அம்மனோட வாசலில் ஐயங்கத சுருக்கா சொல்லி அம்மன் கத பாடப்போ சாஸ்தாங்கத சுருக்கம் சொல்லி சக்தி கத பாடப்போ சபையோர்களே கேட்டிடு நான் பாடுகின்ற பாட்டதில் குற்றம் வந்திட்டாலோ சொல்லுகின்ற சொல்லாதில் குறைகள் இருந்திட்டாலோ சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நான் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நான் பாடிட்டாலோ இல்லை தெரியாமல் பாடிட்டாலோ சொல் பின்னால் வந்திட்டாலோ சொல் முன்னால் வந்திட்டாலோ ஆறு பிள்ளை 100 ஆறு பிள்ளை 100 எங்களை ஆதரிக்க வேணும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த எங்கள் தாய்மார்களே சபையோர்களே பெரியோர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே இதோ
என்ன இந்த பாவூர்சத்திரம் அருகில் பெத்த நாடார் பெட்டியில் வேடன் சுவாமி அம்மன் ஆலயத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய சுதா நான் யாருன்னா இதற்கு முன்னாடி எங்க அம்மா மாரியம்மாள் வந்து பாடி இருக்காங்க. பார் உலகம் கியாதி பெற்ற பண்பொழிமா நகரில் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்பொழிமா நகரில் பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அம்மா மாரியம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி நான் சுதா. போன வருடம் அம்மா வந்து பாடி இருக்காங்க. அம்மாவுக்கு பண்பொழி. ஆமா. பண்பொழி பக்கம் எந்த ஊரு? பண்பொழி திருமலை கோயில். இல்ல பண்பொழி தானா? எனக்கும் பண்பொழி தான். பண்பொழி தான். தெரு பேர சொல்லணும்ல, தெரு தெரியாதா? அட்ரஸ் தெரியும். ஆமா சொல்லணும்ல. அது பேட்டை தெரு பண்பொழி. ஆமா அப்படி சொல்லு. அடுத்து விசிட்டிங் கார்டு கொடுத்துருவோம். பண்பொழி கோவலங்கலத்து தெரு பண்பொழி. அந்த பண்பொழிமா நகரில் பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மா மாரியம்மாள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி சுதா நான். இதோ உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் இந்த வேடன் சுவாமி அம்மன் ஆலயத்தில் சுடலமாட தலவாய் மாட 21 கூட்டரவு 61 பந்திகள் கொலுவிருந்து வரக்கூடிய ஆமா எனக்கு கொலுவிருந்து வரக்கூடிய எனக்கிட்ட ஒரு சாமி வரும். என்ன சாமி? அடங்காப்பிடாரி. அடங்காப்பிடாரியா? ஆமா. அப்படின்னு ஒரு அம்மா இருக்கா எங்க ஊர்ல. அந்த அம்மா வந்து ரேச என்ன குலுக்குவா. அப்ப கொஞ்சம் அவே வரும். உன்னைய மாதிரி சாமி தான் எங்களுக்கு தேவை. அப்படியா? உன்னைய மாதிரி சாமி தான் எங்களுக்கு தேவை. அப்படியா? அடங்காப்பிடாரி வந்தாலும் வைங்க நாங்களும் ஆட்டி படைச்சிருவோம்டா. அதானே கேட்டேன். சாமி தான் தேவை. அதான் பாருங்க, வளர்ந்த தலையில சாமி வந்தா விரிச்சு போட்டு நல்லா ஆடுவாங்க. அப்படியா? ஆமா, முடி நல்லா வளர்ந்தியா இருந்தா. சரி சரி. என்ன மாதிரி மொட்டை தலையில சாமி வந்தா அங்க மாத்திரம் முக்குல லேசா குளிக்கிடுவேன். லேசா. ஆமா. லேசா மட்டும். ஆமா. அதே போன்று 21 கூட்டரவு 61 பந்திகள் கொலுவிருந்து வரக்கூடிய இந்த வேடசுவாமி அம்மன் ஆலயத்தில் நம்ம வீட்டு பிள்ளை வந்து இங்க படிக்கணும் என்று நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அன்பு உள்ளங்கள் கோயில் நிர்வாகிகள், தர்மகர்த்தா, நாட்டாமை, பொக்கிஸ்தார்கள், கணக்க பிள்ளை மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நம்மளை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்தார்கள். ஆமா. இந்த ஆலயத்தில் நம்ம வந்து அம்மா கதையை படிக்கணும் என்று அன்போடு நம்மளை அழைத்திருக்கிறார்கள். அந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அம்மனோட வாசலில், அதாவது இங்க நிறைய சுவாமி இருக்கு. அவன் நிறைய இருக்குல. 21 கூட்டரவு 61 பந்திக்காரன் என்பதை போல அதேதானே இந்த ஆலயத்தில் 21 கூட்டரவும் இருக்கு. சரிதானே? அதனால நம்ம சாஸ்தாங்கதைய முதல்ல 4 வார்த்தை பிறவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாஸ்தாங்கதையை சுருக்கம் சொல்லி சக்தி கதையை நாமல் பாட போகிறோம். மாரியம்மா, துர்க்கையம்மா, முப்படாதி, காளியம்மா. அம்மன் என்றாலே எல்லாம் ஒரே அம்மன் தான். ஆனா நம்ம அட்டகால 8 பேரும் ஒவ்வொரு அம்மனை முப்படாதி, முத்துமாரி, சந்தனமாரி அவதாரம் தான் வேற. அயோத்திமா பட்டணத்தில் ஹரிராமச்சந்திரன், அம்மா சீதாதேவி, மாயாண்டி சுடல, தலவாய் மாடன் இப்படி கொலுவிருந்து வரக்கூடிய இந்த ஆலயத்தில் நம்ம சாஸ்தாங்கதையை 4 வார்த்தையில் சுருக்கம் சொல்ல வேண்டும். சொன்னா 2 நாள் ஆகும். அதனால சுருக்க 4 வார்த்தையில் சொல்லிக்கிடுவோம். சாஸ்தாங்கதை படிக்கணும் அப்படின்னா 4 நாள் வரைக்கும் படிக்கலாமா? படிக்கலாம். படிக்கலாம். ஒரு வாரம் படிச்சோம்னா நம்ம அம்மா கதையை எப்ப பாட முடியும்? முடியாது. அதனால 4 வார்த்தையில் சாஸ்தாவுக்கு பிறவி செய்து அதற்கு அப்புறமாக சக்தி கதையை பாட உள்ளோம். ஆமையா. அம்மா கதையை நீ வீட்ல இருந்து படி. சரி. ஆமா. உங்க அம்மா கதையை நீ வீட்ல இருந்து ஒரு மணி நேரத்துல படி. அம்மா கதையை நாங்க டெய்லி படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அம்மா அருள் இல்லைன்னா நம்ம இருக்க முடியுமா? முடியாது. அம்மா அருள் இருக்க போய் தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அவளோட அனுக்கிரகம் இருக்கிறதுனால தான் நம்ம அங்க வந்திருக்கோம். ஆமா. அதனால சாஸ்தாங்கதையை சுருக்க சொல்லி நாங்கள் சக்தி கதை பாட உள்ளோம். நாங்கள் பாடுகின்ற பாட்டில் பழுது குற்றங்கள் இருந்தாலும்
கதையிலே பொருள் குற்றங்கள், ஆமையா, சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள். ஆமா, கதையிலே பொருள் குற்றங்கள், சரிதான். சாரீர குற்றங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும், சரீர குற்றங்கள் இருந்தாலும், எங்க ஆட்கள் அடிக்கக்கூடிய மேலதாளங்களில் ஏதேனும் குற்றம் குறை இருந்தாலும் முன் சொல் பின்னால் வரலாம், பின் சொல் முன்னால் வரலாம். ஏன்னா நம்ம புதுசாதான் நான் படிக்கேன். கண்டிப்பா குற்றம் குறை இருக்கும் பாத்துக்கோ. அண்ணாயி பழசு, அடியாரங்க புதுசு. அப்படியா? ஆமா, அண்ணாவிதான் மேலதாளங்கள் குற்றம் குறை இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு வாரத்தை சொன்னால என்ன குற்றம்? சாரிட குற்றம். அதேதான், அதுவும் கண்டிப்பா இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும்ல. நம்ம பல ஊருக்கு போறோம், பல தண்ணியா குடிக்கும் இல்லையா? குடிக்கும். ஆமா, அதனால சாரிட குற்றம் கண்டிப்பா இருக்கும். நான் நல்ல தண்ணியாவே குடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நானும் வரையில ஒவ்வொரு கடையா தேடி பார்த்து ஒவ்வொரு கடையா நல்ல தண்ணி இருக்குமான்னு கேட்டு பார்த்து வந்தேன். உங்களுக்கு தான் கடை இருக்கப்பா நல்ல தண்ணி. அதான் ஒவ்வொரு கடையிலயும் அந்த உல்டா பில்டா லைவ் அந்த உப்பு தண்ணி தான் இருக்கு. அதனால் பாடுகின்ற பாட்டில் பலது குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு ஒரு குழந்தை தவறு செய்தால் எப்படி ஆதரவு கொடுத்து அரவணைப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேரையும் அன்போடு ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதிமதி மான்மழுவோம் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஜோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் என்றால், அதாவது எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் ஏன் சாஸ்தாவுக்கு முதலாக படிக்கும்? எதுக்கு படிக்கும்? ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனா தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் அப்பாவுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அவரே கலியுக தெய்வமாக இருக்கிறார் தர்மஞான சாஸ்தா. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தால்தான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்லயே போயிரும். ஆமா, மெயின் ரோட்ல வரும், உள்ள வராது. அதனாலதான் சாஸ்தாவை முதலாவது பிறவிக்கணும். ஐயன் பிறந்தாலானால் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். அதனால் தான் சாஸ்தாங்கதையை முதலில் படிக்கிறோம். அதே போன்று அந்த அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தர்மஞான சாஸ்தாக்கள் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் அன்று. உங்க தாத்தாவும் இல்ல, எங்க தாத்தாவும் இல்ல, சாஸ்தா கலியுக தெய்வத்தில் வந்து அவதாரம் செய்த தர்மஞான சாஸ்தா. தாத்தா நீங்க சொல்றது உத்தரம் இல்ல, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் அன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுமா? எப்படி ஐயா? சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம்,
ஆனா வரவுகள போடுங்க அம்மா ஒரு குலவ போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ மணி குலவ முக்கா மூன்று தேரம் முதற் குலவ போடுங்க அம்மா குலவை போடுங்கம்மா ஐயன் பிறந்தாரே அகிலம் எல்லாம் காத்திடவே ஆஸ்தா பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே ஆனபுலி கூட்டத்தோடு அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக பூலுடையார் சாஸ்தா வந்து பிறந்தாரே தானாகிய பொண்ணு வள்ளி கைலாச தானாகிய பொண்ணு வள்ளி ஐயோ கைலாச சிவமானோ கொலுவி ஆதி வெள்ளி எனும் கைலாச அங்கே அரனோடு பார்வதியும் கொலுவி இந்திரலோகமனோ பட்ட இந்திரன் இந்திராணியும் கொலுவி சத்தியலோகமனோ பிரம்மலோக சதுமுகன் சரஸ்வதியும் கொலுவி வளரும் வைகுண்ட லட்சுமியும் கொலுவி முப்பத்தி முற்கோடி தேவர்கள் 48,000 அகஸ்திரரோடு புலத்தி அழகு கலை கோட்டு அமர தேவரோடு முனிவர் அழகுக்கு பாலகரும் கொலுவி யானை மூகத்தொந்தி கணவர் எனப்பன் ஆறு முகத்துடனே அங்க சுடரும் ஒளிவுதனில் நாரே ஜோதி மார்க்கண்டையன் நந்தி படைகளோடு பூத நந்தி படைகளோடு கைலையில் 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசவதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களானால் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரன் ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கடவுளான பகவானை
வாசலில் தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவார்கள். ரம்பையவ வருவாள், நடனங்கள் ஆடுவாள், ஊர்வசியாய் வருவாள், உல்லாசமாய் பாடுவாள், மேனகையா வருவாள், மிருதங்கமும் போடுவாள், சரஸ்வதி வருவாள், சரஸ்வதி அம்மா சங்கீதமும் அப்பேற்பட்ட ஆண்டவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆண்டவனாய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டன், கரைக்கண்டன், காலகண்டமூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன், சதாசிவன், சர்ப்பாகரன், சாலாசூலன், காலாகலன், காமதக்கண்ணன், கண்கண்ணன், திருநயன், திகம்பரன், திரிசூலன், தில்லை அம்பலன், திருநீலகண்டனாய சிவபெருமாள் யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கொலுவிருந்து வருகிறார். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய பகவான் 14 உலகங்களை படைத்தார். 14 உலகங்கள் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரலோகம், சந்திரலோகம், மந்திரலோகம், தந்திரலோகம், வைகுந்தலோகம், வாயுலோகம், சக்திலோகம், சிவலோகம், பூலோகம். இப்பேற்பட்ட 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களை படைத்தார். 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களையும் படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்தார். அது மட்டுமல்லாமல் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை படைத்தார். எதுக்கு படைச்சாரா? எதுக்கு படைச்சாருன்னு கேட்டேன். அது மண்ட கணக்க போகுது. அது நீங்க சொல்றது மானிட்டர் வேற, நான் சொல்றது மானிட மனுக்கள். அவர் அதே யோகத்துல இருக்காரு. என்னைய மாதிரியும் அந்த மைச்செட்டு தம்பி மாதிரியும் முன்னாள் வளர்ந்தாள் அந்த கையை ஊனிட்டு அந்த அண்ணாச்சிய மாதிரியும் என்ன எல்லாத்தையும் அப்படி படைச்சிருக்காரு ஆண்டவன். படைச்சாரு. ஆமா சரி. அதாவது ஈ எறும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்கள் யாரெல்லாம்? யாரு? கல்லுக்கு ஓரறிவு, புல்லுக்கு ஈரறிவு, மண்ணுக்கு 3 அறிவு, மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 4 அறிவு, 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மானிட மனுக்களாகிய நாமளுக்கு மட்டுமே 6 அறிவு. 2 கால் பட்டவர்களுக்கு 6 அறிவு. ஆமா, 6 அறிவை யார் பயன்படுத்துதா? யாருமே கிடையாது. 6வது அறிவு முதல்ல நமக்கு இருக்கா? இருக்கு. 6 அறிவு இந்த செட்ல எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா 3 போட்டு முட்டிக்கு நிக்க நான் என்ன செய்ய? நான் ஒருத்தன் தான். ஆமா, பாக்கி பூராக்குமே 6 அறிவு அந்த ஆண்டவன் கொடுத்த அறிவு பூரா இருக்கு. சரி. ஆமா, நான் தான் 3 இழந்துட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சி அப்படியே சொல்லிட்டான் மேல வச்சு. என்னன்னு? நீ பாக்கல உனக்கு லெவல் தப்புது பாத்துக்கோ. நாளைக்கு வருவாரு எங்க அப்பா. அப்ப நீ எப்படி அடிக்கணும் பாப்போம். 6வது அறிவு நமக்கு என்ன அறிவுனா பகுத்தறிவு. ஆமா, பகுத்தறிவுனா எப்படி? எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். கண்டிப்பா. ஆடு மாடுகளை தான் நம்ம என்ன செய்தோம்னே தெரியாம கூட வர ஆடு மாடுகிட்ட முட்டும் மோதும் சண்டை போடும். ஆனா நம்ம அப்படி செய்ய சிந்திச்சு செயல்படணும். அண்ணா என்னமெல்லாம் சொன்னாலும் நம்ம அதுக்கு பூரா ஆமாங்கணும். அண்ணாவே என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. நான் சொல்றது நல்ல விஷயங்களும் இருக்கும், ஏத்துக்கிட முடியாத விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். நான் மட்டும் இல்ல, நல்ல விஷயங்கள் யாரு சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிடணும். அண்ணங்கிட்ட எப்படி பேசணும், அண்ணங்க தம்பிட்ட எப்படி பேசணும், மதினிட்ட எப்படி பேசணும், குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசணும், பெரியம்மாட்ட எப்படி பேசணும், சித்தப்பாட்ட எப்படி பேசணும் தெரியணும்ல. அப்படின்னா 6 அறிவை பயன்படுத்தி பேச பிடிக்கணும். ஆனா அந்த 6வது அறிவை பயன்படுத்தும் போது எங்க அண்ணன் சொன்னது மாதிரி மானிட்டர் உள்ள போயிருச்சுன்னு வைங்க, எல்லார்ட்டையும் ஒரே தான் பேசுவான். அக்காட்ட பேசமா, தங்கச்சிட்ட பேசமா, அம்மாட்ட பேசமானே எங்க அண்ணனுக்கு தெரியாது. நீ யார கட்டியிருக்க? நீ யார கட்டியிருக்கன்னு கேட்டேன். சின்னியாவா
யார கட்டி இருக்கேன்னு கேட்டேன். நான் வந்து கட்டிட்டது மைனி தான் கட்டிருக்கேன். வயசுக்கு மூத்தவள. வயசுக்கு மூத்தவள. அவளை எப்படி கூப்பிட முடியும்? எப்படி கூப்பிட முடியும்னு கேட்டேன். பேரத்துல தான் கூப்பிடுவேன். அம்மா நான் எப்போதுமே வரும்போது தாயேம்பே. அவ என்ன ஏலம்பா. அதானே கேட்டேன். அதான் வயசு. என்ன காரணம்? அவ வேற வாரது யாரு பேச்சத வரல. அதான் கேட்டேன். அதே போன்று ஆண்டவனாகிய சிவபெருமான் நமக்கு 6 அறிவை கொடுத்து 3 ஆசையை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசையை கொடுத்து நமக்கு எஞ்சான் உடம்பை கொடுத்தார். 8 ஜானு. அவரவர் கையால அவங்க உடம்பு அளந்து பார்த்தோமானால் 8 ஜான் இருக்குமா? பேத்தி நான் ஒரு அரை ஜான் கம்மியா இருக்கனே என்ன வரும்? ஏன் தாத்தா? என்னன்னு தெரியல. 8 ஜான் தான் இருந்தேன். இப்ப 7.5 ஜான் தான் இருக்கேன். வயசாகுது இல்ல? அதானே ஆவாது. அதுதானே குறைஞ்சிட்டேன். காரணம் என்ன? தாத்தாவுக்கு உழைப்பு கூடி போச்சு. ரெஸ்டே இல்ல. உழைப்பு கூடி போச்சு. அப்படியா? அதனால நான் மட்டும் அரை ஜான் கம்மியா இருக்கேன். அதே போன்று 6 அறிவை கொடுத்து 3 ஆசையை படைத்து சரி எஞ்சான் உடம்பை கொடுத்து ஈசன் 1 ஜான் வயிற்றை தான் படைத்தார். அடேங்க அப்பா. அந்த 1 ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம இந்த பாடுபடுதோம். என்ன பாடு? ஊர் ஊரா போறோம், உலகமெல்லாம் சுத்துதோம், நாடெல்லாம் போறோம். ஆமா, இந்த 1 ஜான் வயிற்றுக்கு தான். பாத்தீங்கன்னா சாப்பாடு அவ்வளவு அறுசுவையோடு இருந்துச்சு. அப்பளம் பாயாசத்தோடு நலபாகத்துடனே நமக்கு அன்னதானம் போட்டாங்க. நல்லா சாப்பிட்டோம், திருப்தியா சாப்பிட்டோம். அந்த சாப்பாடு யாரால கிடைச்சது? யாரால கிடைச்சது? தாயோட அனுக்கிரகம் இருந்ததுனால கிடைச்சது. நான் நினைச்சேன் தவசு பிள்ளையால கிடைச்சிச்சோன்னு சொல்லி வேணும். தவசு பிள்ளை பொங்கனா தான் சாப்பாடு கிடைக்கும். உண்மை உண்மை உண்மை. நம்ம அண்ணாவி கூட வர போய்தான் இந்த சாப்பாடு கிடைச்சது. அதுதான் கேட்டேன். சரி. அதே போன்று எஞ்சான் உடம்பை கொடுத்து 1 ஜான் வயிற்றை படைத்த பகவானானவர் அதாவது மானிட மனுக்களை படைத்தால் மட்டும் போதாது அல்லவா? வேற என்ன செய்யணும்? அவர்கள் வாழுகிறதுக்கு ஒரு உலகம் வேணும். அதுதான் இந்த பூலோகம். அதான கேட்டேன். ஆண்டவனாகிய சிவபெருமான் மானிட மனுக்களை படைத்து படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறார்? எப்படி படியளக்க வருகிறாரானால் எப்படி வருகின்றார்? படைத்தார் சிவன் உலகம் உலகம் படைத்த சிவன் உலகமெல்லாம் உலகோமெல்லாம் 7 புவனமெல்லாம் 7 உலகமெல்லாம் இறையளக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் இறையளக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி இடமதி அளக்கும்படி வாங்குவார். நாளி நல்ல தினையெடுத்து நாளி எங்கும் படியளந்தார். மறக்க நல்ல தினையெடுத்து மாநிலமும் படியளந்தார். அவர் உரிய நல்ல தினையெடுத்து உலகமெல்லாம் படியளந்தார். நாளி நல்ல தினையெடுத்து நாடு எங்கும் படியளந்தார். அவர் பாரேழு உலகமெல்லாம் படியளந்த பகவான் 7 லோகமெல்லாம் இறையளந்த ஈஸ்வரர் படைத்த அந்த மனுக்களுக்கு படியளந்து தான் முடித்து அவர் ஆதிவள்ளி கைலாஸ் ஆண்டவனோ வாரபோதி ஆதிசக்தி பார்வதி படியளந்த பகவானுக்கு தங்க நல்ல தாம்புல
மணிக்கு பூஜை முடிக்க பணிவடைகள் செய்வாள் படியளந்த பகவானுக்கு பால் பழங்கள் கொடுப்பாள் இறையளந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாள் அப்படி களைப்பாரி கையில கொலுவிருந்தார் அப்படி படியளந்த பகவானானவர் ஈரேழு உலகமெல்லாம் படியளந்து ஈசனாகிய சிவபெருமாள் கைலாசம் வார பொழுது கண்ணன் தங்கையான பார்வதா தேவி தேவியானவள் படியளந்த பகவானை தங்க நல்ல தாம்பூலத்தில் நிக்க வைத்து பாரிஜாத மலர் எடுத்து பகவானுக்கு பணிவடைகள் செய்தார். அவளா பெண்டாட்டி இந்த காலத்துல யார் அப்படி செய்தா? நடக்கா வீட்டுக்கு போனோம்னா சாயந்தரம் பொண்டாட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா எப்ப பார்த்தாலும் எப்படி சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு போனா என்ன செய்வா மைனி சொல்லுங்க. மதினி என்ன செய்வானா கதவை அடைப்பா. சரி கதவை அடைச்சிட்டு விளக்கு மாத்த திருப்பி குடிப்பா. என்ன எதுக்காக? எதுக்கு தெரியுமா? நான் பண்ணது அடிவழியத்துக்கு. தூக்கு குழம்போட இல்ல தூக்கல்ல சப்பு சப்புன்னு 4 சாத்து சாத்துவா. அப்ப 4 தெரிஞ்சாலும் அப்பதான் வரும். சரி என்ன அண்ணாச்சியோ என் கூட்டாளி வருவேன். என்ன தலையெல்லாம் தூசியா இருக்கும் பாரு. சரி நான் சொல்லுவேன் என்ன பொம்பளைகிட்ட அடிவட்டம்னு சொல்லக்கூடாதுல்ல. பொம்பளைகிட்ட அடிவட கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நான் என்ன செஞ்சோம்னா வீட்டுல கொஞ்சம் ஒற்றை அடிச்சேன். தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லுவேன். அதாவது அந்த காலத்துல ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மம்பட்டிய தோல்ல போட்டு வயக்காட்டுக்கு போனாருன்னு சொன்னா சரி ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒத்தையிலே வெட்டுவாராம். யாரு அவர்தான் வெட்டினாரோ? ஆமா நான் வெட்ட மாட்டேன். அவர் மம்பட்டியை இழுத்து மண்ணை அள்ளும் போது அந்த மண்ணு அவர் முதுகுல வந்து விழுந்திருக்கான். அப்படி அள்ளி போட்டிருக்காரு. அப்படி அள்ளி மண் அள்ளி போட்டிருக்காரு. நான் ஒரு நாள் மம்பட்டி வேலைக்கு போனேன். ஐயா நல்ல ஈர வரப்பு செங்கோட்டை மம்பட்டி ஒரு போடு போட்டேன். கவக்குன்னு வரப்புல இருந்துக்கிடுச்சு. வரப்புல இருந்த உடனே பக்கத்துல தம்பியை கூப்பிட்டேன். ஏ தம்பி இங்க வாங்க, இந்த மாம்பட்டியை பிடிங்கிட்டாங்க. நான் பைய கழுவி கொண்டு போய் வீட்டுல வச்சிருந்தேன். வேலைக்கு போட்ட மம்பட்டியை புடுங்க முடியல. உங்களுக்கு தங்க தாம்பலம் கேக்கோ அதான கேட்டேன். அதாவது ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒத்தையில வெட்டின வீர சமுத்தன் விக்ரமாதித்தனுக்கு அந்த காலத்துல சம்பளம் 1.25 ரூபாயா. ரொம்ப குறைவா இருக்கு. அந்த 1.25 ரூபாயை அப்படியே கொண்டு வந்து கட்டுன மனைவி கையில கொடுத்தாரானா சரி அவ சிரிச்ச போக சீதேவியா வாசல நின்னு பேயாமலை பெருமலையிலேயும் ஒத்தையில நின்னு அந்த கசவனம் கோமணத்தை பாச்சிக்கிட்டு கெட்டினாரா மனுஷன் வெட்டினாரா வெட்டு சாந்தரவர வெட்டுவாராம். வெட்டுவாரு. ஆமா ஆனா 1.25 ரூபா சம்பளம். 1.25 ரூபா தான் சம்பளம். அப்போ ஒரு பக்கம் அரிசி வந்து 50 பைசாவுக்கு தான் வித்திருக்கு. சரி 50 பைசாவுக்கு அரிசியை வாங்கிட்டு 4 நாவுக்கு மேட்சல முடிச்சிட்டு அதுல 50 பைசா மிச்சம் பண்ணி வைப்பாளாம். ஆமா இப்ப அப்படி கிடையாது. இப்ப 500 ரூபாய மாத்தினா ஒரு நிமிஷத்துல போயிருது. சரியா போச்சு. ஆமா 500 ரூபா காண மாட்டேங்குது. அந்த காலத்துல பெண்ணா பிறந்தவன் ஆனா பிறந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது சிரிச்ச முகம் சீதேவியா அவளும் இருந்திருக்கா. அவ இருந்ததுக்கு தக்கன அத கணவரும் நடந்திருக்காரு. இப்ப அப்படி நடக்கவும் இல்ல, நாங்க யாரும் அப்படி இருக்கவும் இல்ல. இருக்கவும் செய்யல. இப்போ 1000 ரூபாய் சம்பளம் கிடைச்சுனா 1000 ரூபாய் கொண்டு போய் 500 ரூபாய் மாத்தி 500 ரூபாய் கொடுத்தா நீ 1000 ரூபாய் மாத்தி 500 ரூபாய் உண்டியல்ல போட்டுறத இல்ல. உண்டியல்ல போட்டு திருப்பி கொண்டு கொடுத்தா என்ன செய்தா? அவ கூட ஒரு 200 ரூபாய் வச்சு ட்ரெஸ் எடுத்துறதா பட்டுச்சேல. அப்படியா? ஆமா. இப்போ நீங்க வீணாக்குறத நாங்க உருப்படியா ஒரு பொருள் எடுக்கோம். ஏ பேத்தி நான் காலையில போவேன். உங்க ஆச்சி என்ன எதிர்பார்த்திருப்பா. எதுக்கு எதுக்கு ரூபா கொண்டு வராரா என்ன செய்தாரு காலி பண்ணிட்டு வந்துடுறாருன்னு பாப்பா. சரி ரூபாய கொடுத்தா கையில சட்டா போச்சிருப்பா. சரி ரூபாய கொடுத்தா என்ன தோசையை சுட்டு தருவா. சரி இல்லன்னு சொன்னா என்ன ரூபா கொடுக்கலன்னா சட்டா விட்டு 4 ஓடு போடுவா. அப்படிதான் செய்வாங்க. சரி
அதே போன்ற ஆதி சக்தியான பார்வதா தேவி சரி படியிழந்த பகவானுக்கு பால் பழங்கள் கொடுத்தார். இறையிழந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுத்து களைப்பாறு இளைப்பாறு இருவேர்களும் கையிலே கொலுவிருந்து வருந்தனர். அப்படி கொலுவிருந்து வரும் பொழுது ஆண்டவனாகிய சிவபெருமாள் இடத்தில் ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆண்டவா பகவானே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஈரேழு உலகம் எல்லாம் நீங்கள் படியளக்க போகின்றீர் அல்லவா? உண்மைதான். ஈரேழு உலகங்கள் அனைத்தையும் நீங்கள் படைத்தாலும் சரி காலையிலும் மாலையிலும் நீங்கள் இருவேர்களை வணங்கி வருவது எதற்காக? அந்த இருவேர்கள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். எனக்கு அந்த விவரம் தெரிஞ்சாவணும் ஐயா. அம்மா பார்வதி, என்ன ஈரேழு உலகங்களை நான் படைத்தாலும் சரி அதோ பார் என்ன அந்த காலையில் உதித்து வரக்கூடிய அந்த உதய சூரியன் அருண பகவான் ஆதித்தன் அவர் என்னுடைய வலதுகன். சூரியனை கண்டு தாமரை மலரும், சந்திரனை கண்டு அள்ளி மலரும், சாயங்காலம் மலரும், காலையில தாமரை மலரும். ஆமா ஆமா அதே மாதிரி அந்த காலையில் உதித்து வரக்கூடிய சூரியன் என்னுடைய வலதுகன். ஆமையா. இரவில் தோன்றுகின்ற சந்திர பகவான் என்னுடைய இடதுகன். சரி அதனால் தான் நான் இருவேர்களையும் காலையிலும் மாலையிலும் வணங்கி வருகின்றேன். அது என்ன உங்க அந்த ரெண்டு பேரையும் நீங்க கண்ணுக்குள்ள வச்சிருக்கீங்களோ? ஆமா அதானே காக்க. பார்த்தார் பராசக்தி. என்ன அன்று ஒரு காலத்தில் தன்னுடைய உடம்பில் சரிபாதியாக பங்கெடுத்து கொண்டார் அல்லவா? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது சரி சூரிய பகவான் ஆண்டவனின் வலதுகன் என்றால் சரி சந்திர பகவானாக நாமல் தானே இருக்க வேண்டும். கண்டிப்பா ஆண்டவனின் இடது கண்ணாக ஈஸ்வரி தானே இருக்க வேண்டும். இதனை நாம் இப்பொழுதே சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி தனது 2 விரல்களை கொண்டு ஆண்டவனின் திருக்கண்களை மூடினாள். அவ 2 கண்களையும் ஆண்டவன் திருக்கண்களை மூடின பொழுது என்னாச்சு? ஈரேழு உலகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஈரேழு லோகம் எல்லாம் லோகம் ஈரேழு உலகம் உலகம் இருள்மயமா இருக்குதையா இருக்குதையோ பகவானோட கைலாசோ ஆளடைந்து இருந்துதையா இருக்குதையா சிவனாரோட கைலாசோ சீர்குலைந்து இருந்துதையா இருக்குதையா ஆதி வெள்ளி கைலாசோ அருளும் இல்லை பொருளும் இல்லை சிவனாரோட கைலாசோ சிவமயமே அங்கு இல்லை தேவர்களும் மூவர்களோ முகம் தெரியாமல் திகைத்துக் கொண்டு இருந்தார்கள். அதை அறிந்த பகவான் அது சமயம் ஏறி ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியின் இடத்தில் அம்மா பார்வதி, இந்த ஈரேழு உலகங்களில் நான் படைத்தாலும் இருந்தாலும் இந்த ஈரேழு உலகங்களில் நான் யாரு தெரியுமா? யாரையா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி. ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி. இரண்டோ இரண்டாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டி. மூன்றோ மூன்றாண்டி முக்கனனோ நான் தாண்டி. நாலு நல்ல நாளாண்டி
திசைகளுமே நான் தாண்டிய 9 ஆண்டி நவக்கிரகங்கள் நான் தாண்டிய 10 நல்ல 10 ஆண்டி பார் உலகமெல்லாம் நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி உலகமெல்லாம் நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டிய உடைய ஆமையா சொன்ன பொழுது ஆண்டவன் சொன்னதை நம்பாத பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? ஆண்டவனை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று 2 கண்களையும் மூடினாள். அப்படி 2 கண்களை மூடின பொழுது 7 உலகம் எல்லாம் இருள்மயமாக இருந்தது. ஒரே இருளாக இருக்கு. தேவர்களும் மூவர்களும் திக்குமுகம் தெரியாமல் திகைத்துக் கொண்டு இருந்தார்கள். ஆமா, செம்பு வச்ச இடம் தெரியல. ஆமா, கும்பா வச்ச இடம் தெரியல. வச்ச இடம் தெரியல. கோப்பரை வச்ச இடம் தெரியல. இருட்டுக்குள்ள என்ன முடியும்? தளாயிட்டு கிடக்காரு. நம்ம ஒரு 5 நிமிஷம் கரண்ட் போனா நம்ம என்ன வரத்து வரோம்? அவன் என்னமெல்லாம் பேசுதான். அப்பதான் தேங்காய் சில்லு எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பா. எதுக்கு? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லணும்னு. அப்ப பார்க்க கரண்ட் எடுத்துருவேன். கரண்டை ஏன் எடுப்பான்னு சொன்ன, பேதியில போவான் கரண்டை இப்ப போய் எடுத்துட்டானே. அந்த மாதிரி நம்ம ஏசுவோம் இல்லையா? அவர் எங்க போய் எந்த போர்ல போய் லயனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரோ, லயனை அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவா. அப்படி பேசக்கூடாதுல்ல. ஆமா, அது மாதிரி 5 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன வரத்து வாரோம்? அவன் காத்தே இல்ல. ஒரு ஆனா ஆண்டவனாகிய சிவபெருமாள் அவர் அசைந்தால் மட்டுமே அசையும் அகில இந்த உலகம் எல்லாம். அவர் நடந்தால் மட்டுமே நகரும் அவர் படைத்த உலகங்கள் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவனின் கண்களை மூடும் பொழுது சிவன் தானே இந்த உலகத்தின் ஜோதி. அப்படி சிவன் இல்லையே இந்த உலகம் யாது? இல்ல இல்ல. அதனால ஆதிபராசக்தி கண்களை மூடின பொழுது என்னையா, ஆதிபராசக்தி எத்தனை சொல்லியும் கேட்காம நம்ம கண்களை மூடினாள் அல்லவா? நமக்கு இருக்கும் 2 கண்களை தானே அவள் அறிந்தாள். நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கண்ணை அவள் அறிய வேண்டும் என்று அதான் சொல்லியிருக்காங்க. உற்றதையும் உள்ள பெண்டாட்டி எடுத்து சொல்லக்கூடாதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஆம்பளை மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கணும். ஆமா, இன்னைக்கு நடந்த நம்ம வீட்டுல சொல்லிட்டோம்னு வைங்க, அவன் 4 வீட்டுல போய் சொல்லுவா. என் வீட்டுக்காரரு நேற்று கதை தெரியுமா, தண்ணியை போட்டு தாறுமாற போய் வீடு தெரியாம எங்கனே போய் தடியாட்டு அங்க போன இந்த சத்திரம் பக்கம் பெத்தநாளாதிபட்டிக்கு போனாரு. வரும்போது அலங்கோலமா வந்தாரு அப்படின்னு சொல்லுவா. ஆமா, அதனால அடக்கி வச்சுக்கணும். அதான் பாருங்க, ஆண்களுக்கெல்லாம் ஆம்பளைக்கெல்லாம் தொண்டையில ஒரு முடிச்சு உண்டு. ஆமா ஆமா, பொம்பளைக்கு உண்டானே. பொம்பளைக்கு இருக்கா இல்ல? ஆண்களுக்கு ஏன் தொண்டையில முடிச்சு வந்துச்சுன்னா, எதுக்கு? ஆதி கைலாசத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. என்ன போட்டியோ? அப்படி இருக்கும் பொழுது தேவ அமிர்தம் கடைய சொன்னார்கள். சரி, அப்படி அமிர்தம் கடையும் போது என்னாச்சு? முதல் அமிர்தத்தில் யார் வந்து பிறந்தா? யார் பிறந்தா? மூதேவியானவள் வந்து பிறந்தா. ஆமாம். இரண்டாவது அமிர்தத்தில் சீதேவி. அப்படியா? மூன்றாவது அமிர்தத்தில் நந்தி பகவான். சரி. அப்படி 4வது அமிர்தம் கடையும் பொழுது சரி, ஆழகால விஷத்தை அந்த நாகமானது அமிர்தத்தில் கக்கியது. அப்படி கக்கும் பொழுது திருப்பார் கடலில் பால் பொங்கி அமிர்தம் பொங்கி கடல் எங்கும் பரவியது. அதனாலதான் இன்னைக்கு கடல் எங்க பார்த்தாலும் நீல கலர்ல இருக்கும். அந்த நாகம் ஆழகால விஷத்தை கக்குனதுனாலதான் விஷம் கலந்ததுனால கடல் எல்லாம் நீல கலர்ல ஆச்சு. பார்த்தார் பகவான், இந்த கடலில் உள்ள நீல விஷமானது பூலோகத்தில் சென்றால் பூலோகத்து மக்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துவிடும் என்று அந்த விஷத்தை எடுத்து அவர் தொண்டையில் போட்டுக்கொண்டார். தொண்டையில் போட்டதனாலதான் பார்த்தார் பராசக்தி, ஆண்டவன் விஷத்தை அல்லவா முழுங்கி விட்டார், இவர் விஷம் உடலுக்குள் சென்றால் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று ஆண்டவன் தொண்டையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. ஆமா, பிடிச்ச உடனே தொண்டையை இறுக்கி பிடிச்சதுனாலதான் அந்த விஷமானது ஒரு முடிச்சாக ஆண்களுக்கு தொண்டையில் இருந்தது. அங்க பார்வதி சங்க பிடிச்சா, பெறத்த இருந்துகிட்டு ஏன் சங்க பிடிக்காரு? எவனும் போய் சேரட்டும், எவனும் போய் சேரட்டும். அப்படியெல்லாம் இல்ல. அதனால அந்த நாக
ஆமா ஆழகால விஷத்தை ஆண்டவன் முழுங்கினதுனாலதான் ஆதி பராசக்தி தொண்டையை வந்து இறுக்கி பிடித்தாள். அப்படி பிடிக்கும் பொழுது அந்த விஷமானது சிவபெருமாளுக்கு ஒரு முடிச்சாகவே வந்து இருந்தது. அந்த விஷமானது உடலில் கலந்து விடக் கூடாது என்று ஆதிசக்தி அன்னைக்கு சிவனுக்காக ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்தாள். அதுதான் சிவன் ராத்திரி என்று நம்ம அழைக்கிறோம். இன்னைக்கு அந்த சிவன் ராத்திரி சிவனுக்காக பார்வதா தேவி கண் விழித்து இருந்ததுனாலதான் சிவன் ராத்திரி என்று நாமல் கொண்டாடுகின்றோம். வயசாச்சுனா பொம்பளை ஆளு இங்க இருங்க இப்படி அழப்பா வேண்டாம் வேண்டாம்பா ஆம்பளை வந்து இப்படி அழப்பாது வேணும் வேணும் பாரு என்னது சாப்பாடு வேற என்னது அந்த தொண்டையில ஒரு முடிச்சு இருந்ததுனாலதான் ஆண்கள் என்ன பேசினாலும் ரொம்ப வெளியில கேட்காது. ஆனா பொம்பளைங்க லேசா ஒரு அவயம் போட்டான்னு வைங்க 8 வீட்டுக்கு கேட்கும். கேட்கும்ல அப்படின்னு அவயம் போடுவான். நீங்க கையை தான் வாங்கியிருப்பாங்க, நாங்க அடிச்சு ரத்த வர மாதிரி அவயம் போடுவோம். அப்பதான் வருவாங்க. ஆமா உன்னை வேலைக்குள்ள நடந்து வெடுக்குன்னு கொத்த போறவாம உன்னை படக்குன்னு கொத்த வர மாட்டானா அப்படிம்பா பக்கத்துல வந்தோடனே சரி பேசுனேன். ஆனா பெண்கள் மனசு ரொம்ப இளகின மனசு. என்னதான் அவங்க கோவத்துல அப்படி பேசினாலும் ஒரு ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா முதல்ல நாங்க வணங்குறது யாருக்காக வணங்குவோம்? என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க கணவருக்காண்டிதான் நாங்க வணங்கவே செய்வோம். அப்போ கிழடு கிடப்பா ஒரு கிழவி வீட்டுல மாமியானு இருப்பா. மாமியா இருந்தானா எத்தனை பேருக்கு வருது என்னது 1000 ரூபாய் 1000 ரூபாய் பென்ஷன். அவ சொல்லுவா கைலாஸ் தான் போக சொல்லுவா உனக்கு பென்ஷனு என்னன்னு கேட்டா திருப்பி சொல்லுவா பென்ஷனும்பா. நான் பென்ஷன் எல்லாம் சொன்னேன் எப்ப வரும்னு சாவையா சொன்னேன் அப்படின்னு மாத்திடுவா. அப்படி மாத்துவா. நீ போறியா இன்னும் எங்க கோயில் கூட பாக்க. ஆனா அவ கைலாசம் தான் போக சொல்லுவா. ஆனா இவ சொல்லுது கோயில் கூட நீங்க இல்லு பார்க்க போலியோ. அதே போன்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் அமையா ஈரேழு உலகம் எல்லாம் இருள்மயமாக இருக்கின்றது. சரி தேவர்களும் மூவர்களும் மானிட மனுக்களும் திக்குமுகம் தெரியாமல் இருந்து வந்ததனால ஆதிசக்திக்கு நமக்கு இருக்கும் 2 கண்கள் மட்டும்தான் தெரியும். நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கண் அவளுக்கு தெரிய வேண்டும் என்று அந்த நீலகண்டன் பகவான் உலகம் நீண்ட ஒளிமயமாக இருந்தது. அந்த உடையவனார் பகவானும் உச்சிக்கண்ணை திறந்த பொழுது உலகம் நீண்ட ஒளியாய் இருக்கின்றது. அவர் உச்சிக்கண்ணை திறந்தார் அல்லவா? அந்த உச்சி கண்ணில் இருந்து ஒரு பெண்கொடியால் பிறந்தார். அந்த பெண்கொடியை ஆண்டவன் எப்படி அழைத்தார் தெரியுமா? ஏ வாடி அம்மா பெண்கொடிய என்னுடைய வார்த்தைகள் உச்சி கண்ணில் வந்து பிறந்ததால் அம்மா பிறந்ததால் உச்சி மகாளி
அம்பிகை நீ ஆட வேண்டாம் தாயே பாட வேண்டாம் பாட வேண்டாம் நீ ஆதாரி போட வேண்டாம் தாயே பாட வேண்டாம் அம்மா ஓட வேண்டாம் தாயே பாட வேண்டாம் ஏ உச்சி மகாளி நீ ஊழ சத்தம் போட வேண்டாம் அம்மா போட வேண்டாம் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் உச்சி கண்ணில் வந்து பிறந்த பெண்கொடியாளுக்கு உச்சிமாகாளி என்று பெயர் நாமத்தை கொடுத்து அம்மா உச்சிமாகாளி நீ உச்சி கண்ணில் வந்து பிறந்ததனால நீ உலக சக்தி உச்சிமாகாளி உந்தன் பெயர். அதனால நான் என்னைக்கு உன்னை அழைத்து வரம் தருகிறேனோ அதுவரைக்கு நீ கைலாச வாசலில் வடக்கு கோட்டை வாசலில் கைலாசம் தன்னதில் வடக்கு கோட்டை வாசலில் வடக்கு முகமாக வடக்குவா செல்வியாக வடபத்திர காளியாக வடகாசி அம்மனாக நீ என்றென்றைக்கும் அமர்ந்திருப்பாய் அம்மா என்ற ஆண்டவன் வரங்களை கொடுத்து அந்த உச்சிமாகாளியை வடக்கு கோட்டை வாசலுக்கு பகவான் அனுப்பி வைத்தார். அப்படி ஆங்கார ஓங்காரங்களை கொண்டு உச்சிக்கண்ணை திறந்தார் பாருங்க. அப்படி ஆங்காரத்தோடு திறந்ததனால சிவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வியர்வையாய் இருந்தது. ஆமா, அந்த அங்கத்தில் உள்ள வியர்வையானது பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று ஆண்டவனுக்கு 1008 சடாமுடி, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 1008 சடாமுடி சிவனுக்கு. அந்த 1008 சடாமுடியில் ஒரு முடியை எடுத்து சிவனின் உடம்பில் உள்ள வியர்வையை துவற்றினார். ஆண்டவனின் சடாமுடியை ஒரு கரையாகவும் சங்கரன் பகவானின் வியர்வையை கடல் நீராகவுமே பிறவி செய்தார். அதுதான் இன்னைக்கு ஆத்தாங்கரா குளத்தாங்கரா நம்ம சொல்லுதோம். அந்த கரையெல்லாம் எப்படி வந்தது? ஒவ்வொரு கரையா சொல்ல வேண்டிய காரணம் சின்ன பேரு கடற்கரை. ஆமா, அன்று ஆண்டவன் சடாமுடியை வளைத்து கரையாக பிறவி செய்து சங்கரன் வியர்வையை கடலாகவே பிறவி செய்தார். அப்படி 10 கடலுக்கும் பிறவி செய்து 10 கடலுக்கும் ஆண்டவன் எப்படி பெயர் நாமத்தை கொடுத்தாரானால் ஒன்றாங்கடல் உப்பு கடல், கடல் உப்பு கடல், இரண்டாம் கடல் கருங்கடல், முத்து கடல், கடல் நல்ல தண்ணி, ஐந்தாம் கடல் பஞ்சக்கடல், பஞ்சக்கடல், ஆறாம் கடல் அருங்கடல், கடலாம், ஏழாம் கடல் எழுகடல்,
பரிசுகளோ எல்லாத்துக்கும் ராஜா ராணி ராஜா ராணி ராஜா ராணி நாகராஜன் கண்ணி நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி அந்த பாறையில் படர்ந்திருக்கும் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தின் அடியதிலே என்னையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புற்று வளர்ந்திருக்கின்றது ஓங்கி வளர்ந்த புற்று 1000 வாசல் உண்டு அடேங்கப்பா தானே வளர்ந்த புற்று சரிதானே தங்கப்புற்று வெள்ளிப்புற்று அப்பேற்பட்ட புற்றுக்குள் யார் வாழ்ந்து வாரா யாரல்ல கண்ணாடி விரிசுகள் கருநாகம் செந்நாகம் அதானே எல்லாத்துக்கும் ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னையா எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா எப்படி ஐயா நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்துவார் மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார் என்னை போல தோழர் போல நல்ல நாரும் போல நல்ல நாரும் போல வாழ்ந்துவார் கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வருகிறார்கள் வீணையும் நாதமும் போல் விருப்பமுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்பேற்பட்ட அம்சங்களை கொண்டவர்கள் எப்படி அவர்கள் உடம்பெல்லாம் பாம்பு ரூபம் தலை மட்டுமே மனித ரூபம் சரி அப்பேற்பட்ட ஆதிசேடனுடைய வடிவத்தை கொண்டு அப்போ எங்கேயும் போன் பண்ண வயத்தால போவோம் எப்படி போவோம் வயத்தால போவோமே எப்படி போவோம் 2 மாத்திரை வாங்கி போடுங்க பியா பாம்பு வந்து அப்படியே நடந்து போமா அதாவது பாம்புக்கு வந்து கால் கிடையாது எல்லா அண்ணையும் அப்படிதான் சொல்றாங்க வயத்தாலவும் ஆமா நீங்க அதுக்கு சொல்லணும் ஊந்து போவோம் அடே ஊந்து நகன்று போவோமோ ஆமா நான் நினைச்சேன் 4 மாத்திரை வாங்கி போட சொல்லி பார்த்தேன் அப்படியா அந்த வயத்து கார் வளையும் ஒட்டாதான் ஏன் அந்த வயத்த ஆமா என்னய்யா உங்க ஊரு ரொம்ப வெக்க அப்படியா மாத்திரை போட வேண்டிய வந்துருக்கியா அப்படியா நாங்க ஒரு தடவை அங்க வந்துட்டு அவ்வளவுதானே அப்படியா அதே போன்று இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் உடம்பெல்லாம் பாம்பு ரூபம் தலை மட்டும் மனித ரூபம் இப்பேற்பட்ட வல்லமை படைத்த அம்சங்களை கொண்டவர்கள் மண் புற்றுக்குள் இருந்தால் மகிமை கிடையாது என்று தெய்வலோகத்து சித்தர்களை வரவழைத்து அவர்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரங்களை எப்படி அமைத்தார்களானால் எப்படி ஐயா 7.5 கோபுரம் 7.5 கோபுரம் ஒரு மண்டபம் அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகை
இருந்த போது சொத்தால பிள்ளை இல்லை மண்ணிற்கு மனை இருக்கு மனை இருந்த போது மண்ணால பிள்ளை இல்லை என்னறிந்து என்ன செய்ய என்ன செய்ய பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி இருபெயர்களுக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்களோடு வாழ்ந்து வந்தாலும் மண்ணிருக்கு மனை இருக்கு பொன் இருக்கு பொருள் இருக்கு சொத்து சுகங்கள் எல்லாம் நிறைந்த பொழுதும் அந்த சொத்தை ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லை ஐயா. அதாவது எத்தனைதான் செல்வம் இருந்தாலும் செல்வத்துள் சிறந்த செல்வம் என்ன செல்வம் என்ன பொண்டாட்டி செல்வம் என்ன செல்வம் பொண்டாட்டி செல்வம் செல்வத்துள் சிறந்த செல்வம் அது இல்ல. அப்ப குழந்தையா செல்வமா? செல்வத்துள் சிறந்த செல்வம் முதலை செல்வம். ஓஹோ அப்படியா? நான் நினைச்சேன் வீட்டுல பொம்பளை ஆள் இருந்தா தானே 2-3 நேரத்துக்கு சோறு வாங்கி தருவா. ஆமா அதானே கேட்டேன். ஐயா 40 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் அதுக்கு ஒரு செப்பினி தேவை. எதுக்கு? நடுக்காட்டுக்குள்ள போய் பசு நின்னுக்கிடும், இல்ல ஒரு பஞ்சர் ஆயிரும். அப்ப செப்பினி டயர் இருந்தா தான் டயரை மாத்தி அந்த இடத்தை விட்டு நவள முடியும். அந்த கதையில சொல்லியிருக்காங்க, அழகு போல பெண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு சேக்காளி வேணுமா. அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் ஆமா குரங்கு போல ஒரு சேக்காளி. குரங்கு போல ஒரு வைப்பாண்டின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா அது ஏன்னா அங்க சண்டை போட்டு இங்க வந்து சாப்பிடலாம்ல. அதானே கேட்டேன். பெரிய லாரியா இருக்கட்டும், அங்க டயர் பஞ்சாயத்துல ஸ்டெப்னி இருந்தா தான் அது ஸ்டெப்னியை மாட்டி வர முடியும். உனக்கு ஸ்டெப்னி தானே வீடியோல மைனி பாத்துக்கிட்டே இருக்கவு. செப்பனி எந்த செப்பனியா சொல்லுங்க? டயர் 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 செப்பனி. இன்னைக்கு 40 லட்சம் கொடுத்தாலும் 40 லட்சம் கொடுத்தாலும் ஒரு டயர் ஒண்ணு எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதுக்கு தான் செப்பனி டயர். அதே போன்று இந்த நாகராஜன் நாகக்கண்ணிக்கு என்னையா நாகலோக பட்டணத்தில் மண்ணுமனை பொண்டும் பொருள் இருந்தாலும் இருந்த போதிலும் பொன்னை ஆள்வதற்கு பிள்ளை இல்லாமல் பெருங்கவலை கொண்டார்கள். அவன் ரொம்ப கவலை. அப்படி இருக்கும் பொழுது என்ன இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசளித்து அன்பு பாராட்டிய அன்பு உள்ளம் யார் அப்படின்னா நம்ம அன்பு உள்ளம் கொண்ட அண்ணாச்சி இந்திராஜித் அவர்கள். ஆமா யூடியூப் சேனல்ல ரொம்ப பிரபலமானவங்க. ரொம்ப பிரபலம். இன்னைக்கு கூட இந்த கோயில் ஆலயத்தில் நடக்கும் திருவிழாவை எல்லாம் யூடியூப் சேனல் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எந்த ஆலயத்துல போய் படிச்சாலும் எந்த வில்லிசை கலைஞர்கள் இருந்தாலும் எல்லாரோட சேனலையும் வீடியோ எடுத்து அவருடைய சேனல்ல அப்லோட் பண்ணுதாங்க. என்ன வேணும் தெரியுமா? ஜித்து டிவி நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியுமே வரும். அவங்க யார் தெரியுமா? யாரு? எனக்கு சொந்த பேரன். அப்படியா? ஆமா நம்மளுக்கு சொந்த அண்ணாச்சி. அண்ணாச்சியா? எனக்கு முதல்ல இந்த சேனல் ஆரம்பிச்ச உடனே கல்யாண வீடியோ எடுத்ததே அண்ணாச்சி தான். யாருக்கு? நாயண்டுக்காரருக்கு. அப்படியா? ஆமா. அப்ப எடுத்து போட்டது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. சேனல் ஓடுது. அதாவது கோயில் கூட இன்னைக்கு ஒரு நாள் தான். சரி. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி இத போட்டு பார்க்கணும்னா அண்ணன் சேனல் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா என்னைக்குனாலும் எடுத்து பாத்துக்கலாம். அதே போன்று நம்ம சகோதரி வில்ல படிக்க இடத்துக்கு நம்ம போய் வீடியோ எடுக்கிறது மட்டுமல்லாமல் தம் சகோதரிக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளி தந்து பரிசளித்து பாராட்டி உள்ளார்கள். அன்னாருடைய வழிவழி வம்சங்கள், உற்றார் பெற்றார் உறவினர்கள், மக்கள் நல்ல மனைவிகளோடு இந்த வேடன் சுவாமி அம்மன் ஆலயத்தில் இந்த மாயாண்டி சுடலையின் அருளால வாழ வேண்டும். அவர்கள் வளர வேண்டும்.
10 100 கோடிய உயர வேணும் ஆதி கைலை போல செய்யும் நல்ல தொழில்கள் எல்லாம் சிறப்பு வெற்று வாழ வேண்டும் எந்த முகம் அவர்கள் போனாலும் தங்க முகமாக மாற வேண்டும் ஆள் போல இளைஞருக்கு அருகது போல் வேர்கள் ஊன்றிய மூங்கில் போல பண்ணை பண்ணை கட்டிய முசியாமல் வாழ வாழ வேண்டும் அவர் மக்கள் நல்ல மனைவியோடு ஓடிய மக்கள் நல்ல மனைவி மனைவியோடிய என்றோ மங்களமா வாழ வேண்டும் மனைவியோடிய அந்த நாகலோக பட்டண நாகராஜன் நாகக்கண் சொகம் இருந்தவோ கால பிள்ளை இல்லா கவலைய கவலை அதிகமாக மதலை இல்லா கவலைய கவலை அதிகமாக குழந்தை இல்லா கவலைய கவலை அதிகமாக கண்ணி வெண்கொடி நாகராஜன் இடமதி எங்கனவா ராஜமன் எஜமானே ரஜகிரி என்ன பாவம் செய்தேன என்ன பாவம் செய்தேனோ அண்ணா இதுவரைக்கும் பிள்ளை என் மன்னா என் மகுடமுடி ராஜமன்னா மன்னவா இந்த நாகலோக பட்டணத்தில் ஆமையா இந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கும் என்னையா பிள்ளை இல்லா கவலை பெரும் கவலை அதிகமாச்சு மன்னா மன்னவா குழந்தை இல்லா கவலை அது கொடும் கவலை அதிகமாச்சு ஆமையா என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் என்னையா நாகராஜன் இடமதில என்ன சொல்லுகிறாள் ஏ என்கணவா ராஜ மன்னாவோ. என்கணவா ராஜமன் எஜமானே ரஜகிரி அகிலியாவோ. என்னவாவோ செய்தேன செய்தேனோ இதுவரைக்கும் பிள்ளை இல்லை ஆவை அடித்தேன் ஏனோ அந்தணரை ஏசிட்டேனோ நான் சொத்தை குறைத்தேன் ஏனோ புறமரக்கா அளந்து அழந்தேனோ பட்டர நெல்லாதி அவிலை அதர கலந்து கலந்தேனோ ஓட்டனாளி மறக்காம கல்கொண்டு ஓட்டளந்த தோசை தோசை உண்டோ என்ன மலடி நல்ல மலடி என்று மக்கள் எல்லாம் ஏசுதார பேசி நல்ல மலடி என்று மலடி என்று எனத்தார்கள் பேசுதார எனத்தார்களோ பேசுதார என் மன்னா என் மகுடமுடி ராஜமன்னா என் மன்னாரி மன்னா வாழ்ந்திருந்து நாமல் வயோத்தி ஆகும் காலம் காலத்துல வழி எனப்ப நமக்கு ஒரு குழந்தை இல்லையே
ஆமையா சேர்ந்திருந்து நாமல் சிவலோகம் சேரும் காலத்தில் சேர்ந்தனுப்ப பிள்ளை இல்லை என்று ஆமையோ அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் என்ன சொல்லுகிறாள்? மன்னாதி மன்னவர் மகுடமுடி ராஜமன் என்னவோ செய்தேனே இதுவரைக்கும் பிள்ளை நான் சொத்தை உரைத்தேனோ மரக்காலந்தேனோ பட்டர நெல்லதிலை அதர கலந்தேனோ ஓட்டனாளி மரக்கால் கொண்டு தளர்ந்த தோசை கடைக்குள் இருக்கும் பாம்பை அடி கொண்டு அடித்தேனோ மாதா இல்லா மதலைகள் மண்டையில அடித்தேனோ தாயில்லா பிள்ளைகளை தலையில அடித்தேனோ மழை பெய்த முற்றத்தில் மண்களைய பிள்ளை மண்களைந்த கையா